வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாள். புரட்சித் தலைவர் நினைவிடத்தில் புரட்சி தமிழர் மலரஞ்சலி. எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிட 120 தொகுதிகளில் விருப்ப மனு. ஆச்சரியத்தில் ஆழ்த்திய அதிமுக ஒன்றிய செயலாளர். எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆலோசனை. ஊழல் திமுக ஆட்சியை அகற்றுவது எப்படி என பேசியதாக தகவல். சட்டசபை தேர்தலில் விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் எச்சரிக்கை. பனையூரில் தாவேக தலைவர் விஜயின் கார் முற்றுகை. தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி மறுக்கப்பட்டதால் ஆவேசம். ஆளுநர் உரையுடன் ஜனவரியில் கூடுகிறது தமிழக சட்டசபை தேர்தல். இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது. திமுக கூட்டணியில் இஸ்லாமியர்கள் போட்டியிட 16 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் KM காதர் முகைதீன் பேட்டி. மயிலாடுதுறையில் பெரியாரை போற்றுவோம் என பொதுக்கூட்டம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அழைப்பு. தமிழ்நாட்டில் வரும் 28ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சபரிமலையில் வரும் 27ஆம் தேதி மண்டல பூஜை. ஐயப்பனுக்கு அணிவிக்கும் தங்க அங்கி பவனி தொடங்கியது. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மறைந்த முதல்வரும் அதிமுக நிறுவனருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு நாள் டிசம்பர் 24ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டுள்ள எம்ஜிஆரின் முழு உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் ஆங்காங்கே எம்ஜிஆருடைய உருவப்படங்களை வைத்தும் அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக நிர்வாகிகளுடன் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பெயரில் 120 தொகுதிகளுக்கு அதிமுக நிர்வாகி ஒருவர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 3 மாத காலம் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக சார்பில் விருப்ப மனு பெறப்பட்டு வருகிறது. அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவர்கள் கடந்த 15ஆம் தேதி முதல் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. விருப்ப மனு கட்டணமாக ஒரு தொகுதிக்கு 15,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தினம்தோறும் பல ஆயிரம் பேர் ஆர்வத்துடன் வந்து விருப்ப மனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். இதில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெயரில் 120 தொகுதிகளுக்கு 18 லட்சம் ரூபாய் செலவு செய்து அதிமுக ஒன்றிய செயலாளர் ஒருவர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. எனது நண்பரும் சகோதரருமான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததில் மகிழ்ச்சி என தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சந்திப்பில் 2026 தேர்தலுக்கான வாய்ப்புகள் குறித்தும் கூட்டணியை பலப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். வரும் மாதங்களில் எப்படி செயல்படுவது, ஊழல் திமுக ஆட்சியை அகற்றுவது எப்படி என்பது பற்றியும் ஆலோசித்தோம் என பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் என பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி வியூகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்துள்ள பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினர். முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் சில நாட்களில் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத அதிருப்தியில் தாவேக நிர்வாகி அஜிதா பனையூரில் விஜயின் காரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி சாமுவேல் என்பவருக்கு வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதிருப்தி அடைந்த தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளரான அஜிதா ஆக்னல் தனது ஆதரவாளர்களுடன் பனையூர் அலுவலகத்திற்கு வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். பனையூர் அலுவலகத்திற்குள் நுழைய விடாமல் பவுன்சர்கள் அஜிதாவை தடுத்து நிறுத்தியதால் அஜிதாவும் அவரது ஆதரவாளர்களும் விஜய் வந்த காரின் முன்பு நின்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து விஜய் தன்னை சந்திக்காமலேயே சென்றதால் கண்ணீருடன் சென்றார் அஜிதா.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேவல் ஆகியோர் சந்தித்து தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்றதாக கூறினார். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி 19ஆம் தேதி கூடலாம் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் வாரத்தில் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு SIR பணிகள் காரணமாக தைப்பொங்கல் பண்டிகைக்கு பிறகு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. அதன்படி ஜனவரி 19ஆம் தேதி சட்டப்பேரவை கூடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கு முன் நடைபெறவுள்ள இறுதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளைய தினம் கொண்டாடப்படும் நிலையில் சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து இன்று கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை 255 பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் டிசம்பர் 24ஆம் தேதி 525 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பாட்டில்களில் குடிநீரை அடைத்து விற்கும் நிறுவனங்கள் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய தர பரிசோதனை விதிகளை பின்பற்றுவது கட்டாயம் என FSSAI எனும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பாட்டில் மற்றும் மினரல் குடிநீர் நிறுவனங்கள் BIS சான்றிதழ் பெறுவது கட்டாயம் என்பது நீக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக குடிநீர் நிறுவனங்கள் புதிய தர பரிசோதனை முறைகளை பின்பற்றுவது வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக இந்திய சந்தையில் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் குடிநீரின் தரம், பாதுகாப்பு மற்றும் அதில் உள்ள தாது பொருட்கள் அளவை FSSAI நிர்ணயித்துள்ளது. திமுக கூட்டணியில் இஸ்லாமியர்கள் போட்டியிட 16 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என தலைமையிடம் வலியுறுத்தி உள்ளோம் என்று அதில் 5 தொகுதிகளை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு கேட்டிருக்கிறோம் என அதன் தலைவர் KM காதர் மொஹிதீன் கூறியுள்ளார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக திருச்சி கிழக்கு, சென்னை 1000 விளக்கு, ராயபுரம், வெள்ளிவாக்கம், பாபநாசம், கடையநல்லூர் ஆகிய தொகுதிகள் அடங்கும் எனவும் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் ஜனவரி 3ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக சீமான் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையில் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக பதிவிட்டுள்ளார். மானத் தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் நாம் தமிழர் என உணர்ச்சிமிக்க வரிகளுடன் கட்சியினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் சீமான் அழைப்பு விடுத்துள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலாக நாளை முதல் 28ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 24, 25ஆம் தேதிகளில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 26, 27ஆம் தேதிகளில் டெல்டா, தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளிலும் 28ஆம் தேதி தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, தமிழ்நாடு, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ளதால் 2026ஆம் ஆண்டு 75 மாநிலங்களவை இடங்களுக்கும் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டில் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள மூத்த தலைவர்களில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் பிரதமர் HD தேவே கவுடா, திக் விஜய் சிங், சரத்பவார் ஆகியோரும் மத்திய அமைச்சர்களான ஹர்தீப் சிங் புரி, PL வர்மா, ரவ்னீத் சிங் பிட்டு, ஜார்ஜ் சூரியன் ஆகியோரும் அடங்குகின்றனர். சபரிமலையில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் மண்டல பூஜைக்காக தங்க அங்கி பவனி ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து புறப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த மாதம் நவம்பர் 16ஆம் தேதி மாலை முதல் மண்டல காலம் துவங்கி நடந்து வருகிறது. இதுவரை பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெறுகிறது. அன்றைய தினம் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு மண்டல பூஜை நடைபெறும் என தந்திரி மகேஷ் மோகன்
லோகனரரு கூறியுள்ளார். இதற்காக ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலிலிருந்து இன்று அதிகாலை தங்க அங்கி பவனி புறப்படுகிறது. இத்துடன் நேரலை செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.